ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதில் நம்ம சாமி கும்பிட்றோம், அது பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம், வீட்டை சுத்தமாக வச்சுருக்கோம், அப்படியெல்லாம் சொல்லி உங்களை கில்ட் பண்ணுறாங்க. அதையெல்லாம் கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு, நீங்கள் சுத்தமாக வீடு வச்சுருந்தாலும் அதே வரந்தான். நீங்கள் அதாவது சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கிளீனஸ்க்காக சொல்கிறது. அதை இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா 4 தடவை நம்ம வீடு சுத்தம் பண்ணுற மாதிரி நமக்கு அந்த நோன்புகளையே வச்சு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆயுத பூஜைக்காக நம்ம அந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் சுத்தம் பண்ணுவோம் ஒரு தடவை. ஓகேங்களா? ஆயுத பூஜை முடிஞ்சுட்டு பொங்கலுக்காக நம்ம சுத்தம் பண்ணுவோம். ஓகேங்களா? அது முடிச்சு வந்தீங்கன்னா வருஷப்பிறப்புக்காக சித்திரை மாதம் சுத்தம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேணும்னா அந்த விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி கடவுளோட இது வச்சு நமக்கு வீடு சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம சுத்தம் பண்ணுற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வீடு அந்த டைமில் சுத்தமாக நீட்டாக சுத்தம் பண்ணிக்கலாம், வெள்ளையடிச்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்த சுத்தம் அது உங்கள் இஷ்டம். நீங்கள் சுத்தமாக நான் வீடு வச்சுருப்பேன் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். இல்லை என்னால் 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சுத்தம் பண்ண முடியும், மேலோட்டமாக டெய்லி கூட்டி தொடச்சிடுவேன், நல்லா இல்லை டீப் க்ளீன் எல்லாம் பண்ணுறக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை முடியும்னா ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீ பொண்ணு இல்லை, நீ குடும்பத்தலைவி இல்லை அப்படியெல்லாம் சொல்கிற எல்லாத்தையும் அப்படி தூக்கி போட்டுட்டு உங்கள் வேலை என்னமோ அதை நீங்கள் செய்யுங்க. எவ்வளோ சுத்தமாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவு பண்ணுங்கள், அவ்வளவுதான். இந்த விஷயம் ஒன்று பார்த்தோமா. அடுத்து நம்மளை கில்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னே சிலர் இருக்காங்க யூடியூப்பில். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கணும், நீ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தகனைன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது இல்லைங்களா? சிந்திகனைன், எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்சேஷன் கூட வரல, சிந்திகனைன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த சேனல் நான் அவங்கள பார்க்கணுன்னெல்லாம் நினைக்கல. நிறையா என்கிட்ட அது சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் நான் பார்க்கணுன்னு கூட நினைக்கல. சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கப்போ அந்த சேனல் வந்துச்சு. அதில் ஒரு 2-3 வீடியோஸை எனக்கு பேச வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் பயங்கர டெம்பர் ஆச்சு. அது சரி பேசிடலாம் அப்படிங்கிறக்காக இந்த பதிவு போடுறேன். அந்த அம்மா ஒரு விஷயம், முதல் விஷயம் அது என்ன சொன்னாங்கன்னா, கோயிலுக்கு இப்படி தான் போகணும், அதாவது ஆண்களாக இருந்தால் வேஷ்டி போட்டுட்டு போகணும், பெண்களாக இருந்தால் புடவையில் போகணும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவன் சொல்கிற ட்ரெஸ் கோடில் தானே போவீங்க, அப்போ கோயில் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் எனக்கு கோவம். நீங்கள் கோயிலுக்கு வேட்டியில் போங்க, புடவையில் போங்கன்னு சொன்னதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அது பரவாயில்ல, அவங்க சொல்லிட்டு போட்டோம். ஆனால் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா அவன் சொல்கிற ட்ரெஸ் கோடில் தானே போவேன், அப்போ கோயிலுக்கு மட்டும் உன் இஷ்டத்துக்கு போவியா அப்படின்னு கேட்டால், ஐடி கம்பெனியில் ஒரு பாஸ், அந்த ஆள்கிட்ட நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அவன் சொல்கிறத நம்ம கேட்கணும். கோயில் என்னங்க இருக்குது? கோயில் என்னோட கடவுள், அவரை நான் என்ன வேணாலும் போய் பார்ப்பேன். ஒரு அம்மா குழந்தை எப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அம்மா பார்க்கும்? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். ஒரு சின்ன குழந்த ஒரு சும்மா வீட்டில் போடுற ஒரு ட்ரௌசரும் ஒரு சட்டையும் போட்டிருந்தாலும் அம்மாவுக்கு அதில் சந்தோஷந்தான். வெளியே எடுத்துகிட்டு போகிறப்போ அழகாக ஒரு பட்டு ஜிப்பாக எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறப்பவும் அந்த அம்மாவுக்கு சந்தோஷந்தான். ஏதோ ஒரு காய்ச்சல் தலைவலி டாக்டர்கிட்ட போகிறப்போ ஏதோ ஒரு துண்டு சுற்றி கூட தூக்கிட்டு போவாங்க, அதுவும் அம்மாவுக்கு தான் குழந்தை எப்படி இருந்தா என்னங்க? அந்த மாதிரி கடவுள்ன்றது நம்ம அம்மா. அந்த கடவுளை நம்ம பார்க்க போகிறப்போ ஒரு அவசரத்துக்கு காலையில் ஒரு பால்காரரு பால் கறந்துட்டு, எங்கள் பால்காரர் அதை தான் சொன்னார், பால் கறந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிடுவேன்க்கா, அப்புறம் அப்படியே போயிட்டே இருப்பேன்ல, போகிற வழியிலலாம் பால் ஊற்றிக்கிட்டே போவேன். கோயில் வந்ததும் லுங்கி தான் கட்டிட்டு வருவார் அவர், டிவிஎஸ் 50 இதெல்லாம் வச்சு கட்டி எடுத்துகிட்டு வருவார். கோயில் வந்ததும் வண்டியை நிறுத்திட்டு ஓடி போய் அங்கே அர்ச்சகர்கிட்ட பாட்டிலை கொடுத்துட்டு சாமிக்கு போட்டுக்கோங்கன்னு ஒரு கும்பிட்டு வந்துடுவேன். அதே லுங்கியில் தான் போவாருங்க. அவர் சாமி கும்பிடலாக்கி இல்லையா? வேஷ்டி கட்டிட்டு போனால் தான் சாமி ஏற்றுப்பாரா? இது என்ன கணக்கு? ஒரு ஜாபுக்கு போகிற பொண்ணுங்க போய் சாமி கும்பிட்டுட்டு போவாங்க, ஒரு ஜாபுக்கு போகிற பசங்க ஃபேண்ட் சட்டையோடு தான் சாமி கும்பிட போவாங்க, அவசரமாக ஒரு 2 வீலர் ஓட்டுற பொண்ணு சுடிதார் தான் போட்டுட்டு போகும், காலேஜ் போகிற பொண்ணு ஜீன்ஸ் போட்டுட்டு தான் போகும், ஜீன்ஸ் போட்டுட்டு காலேஜ் போகிற பொண்ணு காலையில் சாமி கும்பிட்டுட்டு போகக்கூடாதா? காலையில் வீட்டிலேருந்து புடவை கட்டிட்டு போய் சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போய் புடவையை கழட்டி வச்சுட்டு ஜீன்ஸ் போட்டுட்டு காலேஜுக்கு போக முடியுமா? எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? அது எதுக்கு கில்ட் பண்ணுறீங்க? புரிஞ்சுதா? நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு கூட நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிறது சரியான விஷயம். ஆனால் அதை ஏன் அப்படி
அவங்கள வந்து ஏன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறவங்கள நீ புடவையில் போனால் தான் சரி அப்படின்னு சொல்லி அவங்க மனசை ஏன் சங்கடப்படுத்துறீங்க? அவங்க என்ன ட்ரெஸ்ஸில் வேணாலும் கோயிலுக்கு போட்டோம், என்னங்க தப்பு இருக்குதுல்ல? ஓகேங்களா? இது உங்களுக்கு சரின்னு படுதா? எந்த ட்ரெஸ்ஸில் வேணாலும் கோயிலுக்கு போகலாம்ல, ஒரு தப்பும் இல்லை. அதனால் எல்லோரும் காலையில் எழுந்துச்சி சாமி கும்பிட்றதுங்கிறது தான் முக்கியமோ தவிர என்ன ட்ரெஸ்ஸில் போய் நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் வேணாலும், அதாவது ஒரு ஆபாசமாகவோ அசிங்கமாகவோ இல்லாத ஒரு துணியை போட்டுட்டு நீங்கள் கோயிலுக்கு போனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்படி போய் நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஓகே, இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கோயிலுக்கு போகிறத கூட இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா, அவங்களுக்கு ஒரு 50 வயசாவது இருக்கும், அவங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து மஞ்சள் தேய்ச்சி குளி, குங்குமம் வச்சுக்கோ, கை நிறையா கண்ணாடி வளையல் போட்டுக்கோ, பூ வச்சுக்கோ அப்படின்னெல்லாம் சொல்லி வளர்த்துருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தான் அம்மா வளர்த்துவாங்க. ஒவ்வொரு பொண்ணையும் ஒரு அம்மா அப்படின்னா தான் குழந்தைய பொத்தி பொத்தி தான் வளர்க்கணும், நல்லபடியாக வளர்க்கணும்னு சொல்லி அப்படி தான் வளர்த்துவாங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. மஞ்சள் போட்டுக்கோ, முகத்துக்கு மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, அதிலெல்லாம் தப்பே கிடையாது. மஞ்சள் போட்டுக்கோ, குங்குமம் வச்சுக்கோ, பூ வச்சுக்கோ, கை நிறையா கண்ணாடி வளையல் போட்டுக்கோ, அப்போ தான் அழகாக இருப்ப. பொண்ணுன்னா அப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னெல்லாம் சொல்கிறீங்கள, அதிலலாம் நான் எந்த வித தவறுகளும் நான் சொல்லலை. 30 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஜென்ரேஷன் பொண்ணுகளை 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஓகே, அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்களா? ஆனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத, ஐயோ என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அது போட்டுக்கோங்க. என்ன மூஞ்சிக்கு மஞ்சள் தேய்க்கணும், நான் தேய்க்க வேண்டாம், நான் விட்டுருங்க, தேய்ச்சி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. கண்ணாடி வளையல் போட்டால் சத்தம் கேட்குது. இன்றைக்கி கண்ணாடி வளையல் போட்டுட்டு பஸ்ஸில் போய் கம்பியை பிடிச்சோன்னா சலக்குங்க, எல்லோரும் திரும்பி நம்மளை தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 2 வீலரில் போடுறோம், வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், எங்கேயாவது ஒரு சின்னதாக அடிபட்டு கீழே விழுந்தீங்கன்னா கண்ணாடி வளையல் உடஞ்சி உங்கள் கையிலேயே குத்திடும். அதனால் ரெகுலராலாம் கண்ணாடி வளையல் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியாது. அதே போல் ஒரு பூ அப்படின்னா முளம் இன்றைக்கி 30 ரூபா. ஒருத்தர் பூ வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அவங்க அழகாக இருப்பாங்க, பொண்ணு மாதிரி இருப்பாங்கங்கிறதுக்காக டெய்லி 30 ரூபா கொடுத்து பூ வாங்கி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அதனால் முடிஞ்சால் செய்யுங்க, முடியலன்னா விட்டுருங்க. ஆனால் அப்படி எங்களால் இருக்க முடியலையே, அவங்க அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதி, அந்த அம்மா சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இருன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க வீட்டிலேயே ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட பொண்ணு, அந்த பொண்ணு தான் இவங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து அவங்க அப்படி வளர்க்கலை. அந்த பொண்ணு தலையை விரித்து போட்டுட்ருக்காங்க. மஞ்சளோ குங்குமமோ முகத்தில் இல்லை, கண்ணாடி வளையல் இல்லை, புடவை கட்டிக்கல, அழகாக அவங்க டெய்லருக்கான அவங்களுக்கு பேர் ஒரு ப்ளவுஸ் போட்டுட்டு அவங்க அந்த ஃபிட்டிங்க்காக ஒரு, அதாவது ஒரு மேலாடை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, ஒரு தாவணியோ ஒரு ஷாலோ மேலே போட்டுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க எதுவுமே போட்டுக்கல, வெறும் ப்ளவுஸ் மட்டும் போட்டு அது ஃபிட்டிங் வந்து காட்டுறாங்க. அவங்களெல்லாம் நான் தப்பு சொல்லலை. அந்த நான் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த அம்மா அவங்க பொண்ணை ஒரு 30 வருஷம் தாண்டி வளர்த்தி வச்சுருக்காங்க. எல்லா சுதந்திரமும் கொடுத்துருக்காங்க. தைரியமாக அந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நிமிர்ந்து நின்று அழகாக கேமரா முன்னாடி பேசுகிறாங்க. அந்தளவு தான் பொண்ணை தைரியமாக வளர்த்தி வச்சுருக்காங்க. யாரை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா, ஆமாம் நான் போடுவேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுவேன் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ அழகாக ஒரு பொண்ணை வளர்த்திருக்காங்க. பொண்ணு சூப்பராக இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமாக இருக்குது. அந்த பொண்ணு வெறும் ப்ளவுஸ் தான் போட்டுட்டு கேமரா முன்னாடி நிற்கிறாங்க. அதில் எந்தவித ஆபாசமோ அசிங்கமோ இல்லை, நீட்டாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அதாவது ஒரு உடம்பு குண்டாக இருந்தாலோ அந்த அசிங்கமாக இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. அந்த பொண்ணு ஜம்மன் போட்டுட்ருக்கு, அந்த பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. அதில் நான் எந்த தப்புமே சொல்ல. ஒரு பொண்ணு அதுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அம்மா வளர்த்திருக்காங்க. ஆனால் ஊர் உலகத்துக்கு நீ இப்படி இரு நீ இப்படி இருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போது நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. தான் பிரபலமாகிறதுக்காகவும் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ மூலமாக ஒருத்தருக்கு இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு அறிவு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டிலையே ஒரு பொண்ணு
பொண்ணை வேறு மாதிரி அவங்க சொல்கிற அறிவு சம்மந்தமாக அந்த பொண்ணு வரவே இல்லை, வேறு மாதிரி வளர்த்தி வச்சுருக்காங்க. அப்போது உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு பொண்ணு காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணு அது பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சாயந்தரம் 6 மணிக்கு லைட்டை போட்டுட்டு அந்த பொண்ணு வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு தெரியுமா? அதுக்காக கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை போட்டு அந்த பொண்ணு ஒன்றும் சாமியோட மொத்த வரத்தையும் வாங்காது, உங்களுக்கு கொடுக்கறக்கு வரம் இல்லாமல் போகாது சாமிக்கிட்ட. நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு விளக்கேற்றி கும்பிட்டாலும் சாமி உங்களுக்கு வரம் கொடுப்பார். அதனால் இந்த உலகம் உங்களை ஒரு ஷேப்குள்ளே கொண்டு வரணும்னு பார்க்கும். அப்படியெல்லாம் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கோ பூ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை தைரியசாலியாகவும் ஒரு நல்ல எல்லா இதையும் சமாளிக்கக்கூடிய பொண்ணாக வளர்த்துறாங்க. அந்த மாதிரி வளருங்க. அந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் முடிவுகள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கணுமோ தவிர அடுத்தவங்க சொல்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க. அவங்க அதை செய்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்தேன். அந்த அம்மாவை பற்றியோ அந்த பொண்ணை பற்றியோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவங்களே தான் வந்து சொல்கிறாங்க, இந்த அம்மா இந்த சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து இவங்க எங்கள் அம்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறதுக்கும் அந்த பொண்ணுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போது வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று சொல்கிறத வந்து ஒன்று சொல்ல தான் செய்வாங்க. இப்படி இரு, அப்படி இரு, அப்படி பண்ணு, அப்போ தான் நீ பொண்ணு, அப்போ தான் நீ நல்ல பொண்ணு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்க பொண்ணை வளர்த்துறாங்க. அவங்க பொண்ணுக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ தைரியத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க, இந்த கட்டத்துக்குள்ளே தான் நீ வளரணும்னு. ஆனால் அவங்க பொண்ணை வந்து கிளை பரப்பி எப்படி எவ்வளோ சுதந்திரமாக வேணாலும் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உலகம் எப்படி இருக்குது? உனக்கு புத்தி சொல்கிறதுக்கு தான் உலகம் இருக்குது, ஆனால் அவங்க அதை பற்றி கவலை இல்லை. அப்படிங்கிறப்போ நீங்கள் மட்டும் ஏன் இந்த புத்தி சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்குறீங்க? நீங்களும் உங்கள் சுதந்திரம் சரியான வகையில். இப்போ அந்த பொண்ணும் தப்பாக எதுவும் செய்யலை அந்த பொண்ணு, ஆனால் அது அசிங்கமே இல்லை, கொஞ்சம் கூட ஆபாசமாக இல்லை. அதனால அந்த பொண்ணு செய்கிறது சரி அப்படின்னு தான் நம்ம ஏற்றுக்கணும். அந்த மாதிரி சரின்னு இருக்கிறத உண்மையாக எந்தவித தப்பும் இல்லாமல் நேர்மையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். யார் சொல்கிறது கேட்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி வேணால் தலை விரிச்சு போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். உங்கள் மனசு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதுமானது. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் நம்ம பேசும் கிரகங்கள் பதிவுகள் வந்துட்டுருக்கு. அதுலேயும் போய் நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.